ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல 90% ஆஃப் த பீப்புளை ரெண்டே கேட்டகரியில் அடக்கிடலாம். ஒன்று ஆப்டிமிஸ்ட், இன்னொன்று பெசிமிஸ்ட். இந்த ரெண்டு கேட்டகரி இல்லாம மூணாவது ஒரு கேட்டகரி, அதுதான் ஸ்டாக் டேட். இப்போ நம்ம 60 டேஸ்ல 10 கிலோஸ் டார்கெட் வச்சு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா எல்லாராலையும் அந்த 10 கிலோஸை வந்து குறைக்க முடியாது. ஆனா இந்த 60 டேஸ் 10 கிலோஸ் அப்படின்ற நம்பர் வச்சு பண்ணதுனால அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்ரஸே விட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் டெட்லைன் வச்சு பண்றவங்க பொதுவாக ஆப்டிமிஸ்டா இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் மோட்டிவேஷன் வச்சே மூவ் ஆகிற ஆட்களா இருப்பாங்க. இதே பெசிமிஸ்ட் அப்படின்னு பார்த்தா 60 நாள் நான் கஷ்டப்படணுமா, இந்த மாதிரி எதையாவது சாப்பிடணுமா, இந்த மாதிரி நான் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹோப்புன்ற விஷயமே இருக்காது. டே ஒன்லேயே காலி. இந்த ரெண்டும் இல்லாம மோட்டிவேஷனை ஓரமா தள்ளி விட்டு நெகட்டிவ் தாட்ஸையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு அக்செப்டிங் த ரியாலிட்டி அண்ட் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் வித் டிசிப்ளின். இதுதான் அந்த ஸ்டாக்டேல் பிரின்சிபல். நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து சக்சஸ் ஆயிடுவோம். நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பி இருக்காங்க பாத்தீங்களா. அவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்டேல் பேரடாக்ஸை ஃபாலோ பண்றவங்க.